This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் கோளாறுகள் சரியாவதற்கு இயற்கையான முறையில் என்னென்ன வழிகள் இருக்கின்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. ஓகேவா நண்பர்களே? தாமதமாகும் மாதவிலக்கை வரவழைக்க, அதாவது சூதக தடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோர்மோன் பிரச்சனை உள்ள பெண்களுக்கு உடம்பு பருத்து 3-6 மாதங்களுக்கு கூட மாதவிலக்கு வராமல் இருக்கும். முள்ளு முருங்கை இலையும் கல்யாண முருங்கை இலையும் உரல் அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ளவும். அரைக்கும் பொழுது லேசாக தண்ணீர் தெளித்து கொள்ளலாம். இதை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 3 தேக்கரண்டி சாப்பிட வேண்டும். சாறு எடுத்த 3 மணி நேரத்திற்குள் சாப்பிட்டால்தான் சிகிச்சை பலனளிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, முருங்கை கீரையுடன் சிறிது கருப்பு எள் எடுத்து சேர்த்து கஷாயமாக்கி 1 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டால் தடைப்பட்ட மாதவிலக்கு சரியாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, உலர்ந்த புதினா இலையோடு 1 ஸ்பூன் கருப்பு எள் சேர்த்து கஷாயமாக செய்து சாப்பிட்டால் மாதவிலக்கு கோளாறுகள் குணமாகும். அடுத்தது, கொத்தமல்லி சாறில் கருஞ்சீரகத்தை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் 1 கிராம் அளவு தேனில் குழைத்து சாப்பிட்டால் மாதவிலக்கு கோளாறுகள் குணமாகும். அடுத்தது, வெங்காயத்தாளை அரைத்து அதில் கருப்பு எள் கருஞ்சீரகம் இரண்டையும் சம அளவில் கலந்து நன்கு காய வைத்து அரைத்து கொள்ளவும். மாதவிலக்கு வராத சமயங்களில் 1 ஸ்பூன் அளவுக்கு காலை மாலை என 3 நாட்கள் சாப்பிட்டால் பிரச்சனை தீரும். இதை கர்ப்பிணிகள் சாப்பிடக்கூடாது. அடுத்தது, பிரண்டையை இடித்து சாறு எடுத்து அதில் சிறிய பெருங்காயம் சேர்த்து சாப்பிட்டால் மாதவிலக்கு பிரச்சனைகள் சரியாகும். அடுத்தது, வல்லாரை சாறில் பெருஞ்சீரகத்தை ஊற வைத்து எடுத்து பொடியாக்கி தினமும் 2 கிராம் அளவுக்கு சாப்பிட்டால் மாதவிலக்கு கோளாறுகள் சரியாகும். அடுத்தது, கல்யாண முருங்கை இலையை கருப்பு எள் ஊற வைத்த தண்ணீரில் அரைத்து காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டால் தாமதித்த மாதவிலக்கு சீராகும். அடுத்தது, முடக்கத்தான் கீரை சாற்றில் கருப்பு எள்ளை அரைத்து சாப்பிட்டால் மாதவிலக்கு உண்டாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, மாதவிலக்கின் போது இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும்போது பண்ணைக்கீரையை சமைத்து சாப்பிட்டால் அதிகப்படியான இரத்தப்போக்கு கட்டுப்படும். ஓகேவா நண்பர்களே? மாதவிலக்கு பிரச்சனை உள்ளவர்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.